இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது கேரமல் கஸ்டர்ட் ஃபுட்டிங். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிக்கணுங்கிறக்காக ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கேரமல் கிடச்சிரும். அது வந்து இன்னொரு டம்ளரில் வந்து ஊற்றி வச்சுருங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வச்சுட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி வச்சு அதையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு தின்னாக வந்துடும். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த திக்னஸ் வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன் தெரியாமல் கண்ணாடி டம்ளரில் கொண்டு போய் கேரமலை ஊற்றிட்டேன். அது உடஞ்சிரும்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. பட் ஆனால் உடஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த கேரமல் வேஸ்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து கேரமல் பண்ணி மறுபடியும் நான் வந்து ஒரு சில்வர் பவுலில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கஸ்டர்டு பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரையெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா எடுத்து அந்த மேலே ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துலேயே எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஜிகிலியாக இருக்கல இந்த மாதிரி டேஸ்டியான நம்மளுக்கு புட்டிங் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங் இருந்துச்சுன்னா இது குயிக்காக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.